திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களினுடைய நிலை நிறைய கட்டிடங்கள் பழுதடைந்திருக்கிறதால் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அந்த மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 1520 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் சத்துணவு அமைப்பாளர், சமையலர் என 3400 பேர் வேலை செய்து வருகின்றனர். நகரம், கிராமம் என அந்தந்த வார்டுகளிலும் உள்ள மக்கள் தொகைக்கேற்ப அங்கன்வாடி மையங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கே இருக்க அங்கன்வாடியில் ஒரு 30 குழந்தைகளுக்கு பக்கம் படிக்கிறாங்க. ஆனால் கட்டடம் பழுதாகி அடுப்பு எல்லாமே பழுதாயிருச்சு. ஆனால் அதை என்ன சரி பண்ணுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முன்வரல, பிடிஓவும் முன்வரல. அந்த கட்டடம் இடிகிற கண்டிஷனில் இருக்குது. மேல் மட்டமெல்லாம் மேல் கூரை ரொம்ப சரிவாக இருக்குது. இதில் 30 குழந்தைகள் இடிஞ்சுது அப்படின்னா 30 குழந்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கம் தான் வரும். சிறுவயது குழந்தைகளிடம் பள்ளி செல்லும் பழக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக பள்ளி சூழலில் அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த மையங்களை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து உள்ளாட்சி அமைப்பு நிர்வகித்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மையங்களில் சில மையங்கள் மட்டுமே நல்ல காற்றோட்ட வசதியுடன் சுகாதாரமான சூழ்நிலையில் செயல்பட்டு வருகிறது. திண்டுக்கல் பழனிசாலையில் லாரிப்பேட்டை அருகே 3 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த மையங்களில் ஐயங்குளம், சின்ன ஐயங்குளம், லயன் தெரு, ராமராஜபுரம் பகுதிகளைச் சேர்ந்த 45 குழந்தைகள் தினந்தோறும் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த மையங்கள் அமைந்துள்ள இடம் முழுவதும் புதர் மண்டி கிடக்கிறது. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படும், எங்களுக்கு நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். பிள்ளைகளை விடவே பயமா இருக்கு. பாம்பு, பூச்சி எல்லாம் வருது. செடி சத்தம் நிறைய இருக்கு. முள்ளு இதமா இருக்கு. எங்களுக்கு எப்படியாவது ஏதாவது நீங்க செய்யணும். பால்வாடிக்கு வழிநெடுக்க கழிவுநீர் ஓடை, மருத்துவ கழிவுகள் காரணமாக மிகுந்த சுகாதார கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. புதர் மண்டி கிடப்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துவிட்டது. மேலும் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக அங்கன்வாடி மையங்கள் மாறிவிடுவதால் பெற்றோர் குழந்தைகளை பகல் நேரங்களில் இந்த மையங்களுக்கு அனுப்ப அச்சப்படுகின்றனர். முள்ளு செடி, புதர் அதெல்லாம் இருக்கு. சுத்தம் பண்ணவே மாட்டாங்க. ஆமா, சாக்கடையும் அங்கதான் வருது. மழையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே தேங்கி நின்றுக்கும். பால்வாடிக்குள்ளேயே ஒரு சமயம் போயிடும். அதனால கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். முள்ளு செடி, புதர் இருக்கனால பாம்பு, பூச்சி எல்லாம் வரும். அதனால கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். குழந்தைகளை அனுப்பவே சங்கடப்படுறாங்க. 3 ஏரியாவுக்குமே 3 பால்வாடி இருக்கு. அந்த இடத்துல 3 ஏரியாவுக்கும் பால்வாடி ஒன்றா தான் இருக்குது. எந்த பிள்ளைகளுக்கு எது நடக்கும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அது இல்லாமல் ஒரு பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆளுகள்லாம் வந்து சந்துக்குள்ளே பூரா நின்றுக்கிறாங்க. பிள்ளைகளை சூதானமாக எங்களால் அனுப்பவும் முடியல. அதனால நாங்கள் பால்வாடிக்கு அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதேபோல் வேடச்சந்தூர் வெம்பூர் ஊராட்சியில் உள்ள நல்லூரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் ஒன்று உள்ளது. இந்த மையத்தில் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து செல்கின்றனர். இந்த மையம் கட்டப்பட்டு பல ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் மேற்கூரை முற்றிலும் சேதமடைந்துவிட்டது. அவ்வப்போது மேற்கூரை பெயர்ந்து குழந்தைகள் மீது விழுவதினால் குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டு பல முறை சிகிச்சை பெற்றுள்ளனர். இதே நிலையில்தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மையங்கள் உள்ளன. எனவே இதனை சரி செய்ய வேண்டுமென குழந்தைகளின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.